பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி டேக் ஓகே எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒரு வழியாக இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்றக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒன்று கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தா ஐ எம் ஸோ சாரி. எனக்கு தெரியும் இந்த எஃப்எஃப்பை நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டியது. இவ்வளோ டிலே பண்ணேன். எல்லோரும் பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து நிறைய பேர் பார்த்தீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த சீரீஸ்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேடா, நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கண்ணா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜேகேக்கும் டேக்கும் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப லவ்லியான கொஞ்சோண்டு லவ் கொஞ்சமாக லஸ்ட்டோடு சேர்ந்த ஒரு அழகான மூமெண்ட் அவ்வளோ க்யூட்டாக போயிட்டு இருந்திருக்கும். இப்படியே தான் அவ்வளோ அழகாக 2 days பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா மார்னிங் நம்ம தான் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெட்டான ஹேரோட ஒரு குட்டி டவல் வியர் பண்ணியிருக்கான். அதுவும் அவனுடைய நீஸ்க்கு மேலே வரைக்கும் தான் இருக்குது. அந்த குட்டி டவல் வியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வெட்டான ஹேரோட அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த ஹேரெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பாடி ஃபுல்லாக அங்கங்கே பைட் மார்க்ஸாக இருக்குது. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி கடிச்சு வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே டச் பண்ணி பார்க்குறா. டச் பண்ணும்போது ஜேகேவோட ஃபேஸ் கட் தான் ஞாபகம் வருது. அவன் அறியாமலே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு ஜேகே பைட் பண்ண இடத்த அப்படியே ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணுறான். டச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்ருக்கான். எல்லா பக்கமும் பைட் மார்க்ஸாக இருக்கு. எப்படி கடிச்சு வச்சுருக்கான், இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை திட்டிகிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு குட்டியாக ஸ்மைல் வந்துட்டே இருக்கு. அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட பைட் மார்க்ஸ் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக ஒரு க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணுறான். இது பாடி ஃபுல்லாக தான் போடணும் போல், எல்லா இடத்துலையும் கடிச்சு வச்சுருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளை தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு இது போடலாம், இது வேணாம், இது இப்போ தான் போட்டோம், இது வேணாம், இது இப்போ தான் டின்னருக்கு போட்டு போனோம், இது வேணாம், இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை டச் பண்ணுறான். ட்ரெஸ்ஸை டச் பண்ணும்போதே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஜொங்கக்கா போதும், புதுசாக ட்ரை பண்ணலாம்டா. ஜொங்கக்கா என்னடா அப்படியே பார்த்துட்டே இருக்கா? எதுவும் பண்ண மாட்டியா? என்னோடது சாப்பிட மாட்டியா? நான் உன்னோட எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்கேன். என்னை விட்டால் தானே சாப்பிட முடியும். என்னால் முடியல ஜொங்கக்கா நாட் டேஸ்டட் அது அப்படின்னு சொல்லிட்டு டேவோடதை அடுத்த ஜெக்கே அவனுடைய லிப்ஸ்குள்ளே விட்டுட்டு பயங்கரமாக தர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே லிக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போது தேங்கோட பேக்கெட்டை பிடிச்ச ஜங்குக்கோடதை அவனுடைய லிப்ஸ்குள்ளே விடுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜேகே தான், ஏண்டா வாய திறக்க மாட்டியா? என்னோடதா உனக்குள்ளே வச்சுக்க மாட்டியா? ஜங்குக்கா பைட் பண்ணாத, வலிக்குது. சரி பைட் பண்ணல, வாங்கிக்கோ. புஷ் பண்ணாத, எது புஷ் பண்ணாதடா பொறுக்கி, விட கையெடு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவனுடைய பேக்கெட்டை பிடிச்சி அவனுடைய லிப்ஸ்குள்ளே விட்டு பயங்கரமாக தர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகேவை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போது அந்த ஹேண்டை தட்டி விட்டுட்டு அவனே லிப்ஸ்குள்ளே விட்டு பயங்கரமாக
சக் பண்ணுறான். ஜேகேக்கு அப்படியே ஒரு ஹெவன் ஃபீல் கொடுக்குறான். அப்படிதான் செம்ம ஸ்பீடாக பண்ண. ஜவகா ஜவகா லவ் யூ. மம்மா மம்மா. தேஜு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? தேஜு தேஜு சாரி 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 சாரி. ஜஸ்ட் 5 minutes நான் ரெடி ஆகிறேன். ஓகே மம்மா. சாரிடா சாரிடா. சரி சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேஜு அப்படியே வெளில போகிறா. ஐயோ எல்லாம் அந்த பொறுக்கியால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். பொறுக்கி பொறுக்கி இங்கே என்ன ஒரு மாதிரி பண்ணுறோம். இதை பாரு, டைம் அடைச்சி தேஜு வந்தால் மறுபடியும் கத்துவா. எந்த ட்ரெஸ் போடலாம்? இது இது வேணாம், இது 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 வேணாம், இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை டச் பண்ணுறான். ஜங்குக்கு என்னை விட்டு நான் கிளாஸ்க்கு போகணும், டைம் ஆச்சு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. விட்டு ஜங்குக். ஃபஸ்ட் எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போ. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நான் ஏன் இப்படி இவ்வளோ பைத்தியமாக இருக்கேன் உம்மால்? ஃபஸ்ட்டு எனக்கு கிளாஸ் எடு. இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சத்தியமாக என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒன்று இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்க தெரியுமா? இன்னைக்கு இதுவும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவனோட கண்ணவே பார்த்துட்ருக்கான். நம்ம தாங் தான் க்யூட்டாக பார்க்குறான். ஜங்குக்கா வீட்டு நான் போகிறேன், நீ வீட்டில் போய் இதெல்லாம் வச்சுக்கோ. உனக்கு என்ன, நீ ஜாலியாக இங்கே உட்காந்துருவ. ஜங்குக்கு என் வீட்டு நான் போகிறேன். என்னை கூப்பிட்டு உன்னோட கேபின்குள்ளே இப்படி வந்து உட்கார வச்சுக்கிற. அங்கே எல்லாம் பெண்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இன்னும் 1 வீக்கில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஏன் இன்னும் முடிக்கல? இதெல்லாம் ஏன் கண்டுக்க மாட்டியா? அப்படியா இப்படியானு ஏன் கிட்ட தான் பென்னு கத்துவேன். விடு ஜங்கு. ஆமாம் கத்துவேன். என்ன கத்துவியா? டேய் நீ என்னைக்கிடா என்னை விட்டுருக்க? வீட்லேயும் விட மாட்டேங்கிற, இங்கே வந்து விட மாட்டேங்கிற. ஜங்கு விடு, நான் போகணும். என்னடா? I love you. I love you too. சரியா? விடு, நான் போகிறேன். ஈவினிங் ஆக போகுது. 2 கிளாஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக உன் கூடவே இருக்கேன். விடு, நான் போகிறேன். ஜங்குக் விளாடாதா? ஜங்குக் இப்போ எதுக்கு ஷர்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா? விடு. இந்த ஷர்ட் உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அழகாக இருக்குல்ல, பார்த்துட்டல. விடு, நான் போகிறேன். கொஞ்சோண்டு கொடுத்துட்டு போயேன். என்னது? ஜங்குக் அடிச்சிருவேன். மார்னிங் தான் சாப்பிட்டல்ல, மகடா கொடுத்த, கொஞ்சமாக தான் கொடுத்த, அது பத்தலை எனக்கு. கொஞ்சோன்னு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட. என்னை பற்றி யோசிச்சியா? நீ பாட்டுக்கு போயிட்ட. நீ பாட்டுக்கு ஜாலியாக கிளாஸ் எடுக்க போயிட்ட. நீ பாட்டுக்கு கொஞ்சோன்னு கொடுத்துட்ட, பாய் பாயின்ட்டு ஓடிட்ட. எப்படின்னு தெரியுமா? இப்போ வரைக்கும் பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு. இப்போ தான் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன். நீ பாட்டுக்கு ஜாலியாக கிளாஸ் எடுக்க போயிட்ட. போதும் நிறுத்துறியா? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னா ஜங்கு 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 விடு விடு ஜங்கு, நான் போகிறேன். கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஏய் என்ன ஷர்ட் பட்டனு? என்ன ஷர்ட் பட்டனெல்லாம் போட்டு போடா. நான் கடிச்சு வச்சதெல்லாம் தெரியுது.
ரொம்ப அழகாக இருக்குல்ல? போடா பொறுக்கி. ஏய் இந்தா, என்னது டை? ஓ குடு. ஜோக் என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் க்யூட்டாக பார்க்குறான். ஜெக்கி அந்த சேரில் உட்காந்துருப்பான். அவனை அப்படியே இழுத்து அவன் தைஸில் உட்கார வச்சுருப்பான். விடு ஜோக், இதுக்கு தான் உன் ரூம் பக்கமே வரதில்ல. ஆ, என் ரூம்க்கு வராமல் எங்கே போவ? ஆ, டேய் அண்ணா விடுடா. போறியா? ஜாங்கோ, ஏன் இப்படி பண்ணுற? ஏன் இப்படி மூஞ்ச வச்சுக்கிற? விடு, நான் போகிறேன். ஏய், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு அது புரியலையா? போதுமா? அது எனக்கு போதுமா? அது எனக்கு பத்துமா? சொல்லு. செம்ம பசியில் இருக்கேன். துளியோண்டு கொடுக்குற. நீ எப்படா பசிக்கலைன்னு சொல்ல போகிற? அது வாய்ப்பில்லை. ஓகே, அவ்வளோ க்யூட்டா அவனை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம தான் சுங்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, தேவோட 2 காலையும் தூக்கி அந்த சேரோட லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்டு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல அந்த 2 காலையும் தூக்கி போட்டுக்கிறான். போட்டுட்டு ஜெக்கியோட ரைட் சைடு ஹேண்ட் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். சாஞ்சிட்டு அவனுடைய நெக்குக்கு 2 ஹேண்டையும் அப்படியே போட்டு அப்படியே தேவை அப்படியே அவ்வளோ க்யூட்டா ஜெக்கியை பார்த்துட்டே இருக்கான். ஓய், என்ன பண்ணுற? என்னடா அது? எப்படியான விட மாட்டேன். அதான் எனக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இப்போது ஓகே. ஓய், என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லை, அப்பா கம்பெனியோட பொறுப்பெல்லாம் நீ எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லும்போது வாலண்ட்ரியாக வந்து இல்லைல்லப்பா, நான் காலேஜை மட்டும் பார்த்துக்கிறேன், காலேஜோட பொறுப்பை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னல்ல. ஆமாம், அப்போ புரியல, இப்போ புரியுது. என்ன புரிஞ்சுது? டெய்லியும் இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறது அதுக்கு தானே? என்னடா டார்ச்சர்னு சொல்லிட்ட? உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னா? ஐயோ ஜோங்கோ, என்ன நினச்சி போ. அதான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டல, போ. டேய் இங்கே பாரு, போ. ஏய் பிரதர். என்ன பிரதர்? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? எப்படி என் மடியில் உட்காந்துருக்கிறதா? அது இல்லைடா. அப்புறம் என் பக்கத்துலேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஏன் நீ மட்டும்தான் என்னை மிஸ் பண்ணுவியா என்ன? நான்லாம் மிஸ் பண்ணக்கூடாதா என்ன? தப்பாரா, என்னை மிஸ் எல்லாம் பண்ணுவியா? ரொம்ப. கிளாஸ்க்கு போகவே எனக்கு பிடிக்கல. உன் கூடவே இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அப்போ எப்படி இருக்க வேண்டியதானே? அப்போ கிளாஸ் எடுப்பா. அது அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்லுவடா, சொல்லுவேன். இன்னும் 2 வீக்ஸில் எக்ஸாம் வரப்போகுது. 1 வீக்கில் மீட்டிங்குன்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கற்றுன்னு கற்றுவேன். ஏன் போர்ஷன் இன்னும் முடிக்கல, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, பிடுங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் கற்றுவேன். அவங்ககிட்ட கற்ற மாட்டான். எனக்கு ஒரு கிஸ் கூட உன்னை திட்டவே மாட்டான், கொஞ்சிட்டே இருப்பான். சி போடா பொறுக்கி. கொடுக்க மாட்டியா? சரி, கேஸ் கொடுத்துட்டு போ. நிஜமாவா? எனக்கு கேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ண. ஓகே, நம்புறேன்டா. ஒரே ஒரு கிஸ் மட்டும்தான். ஒரே ஒரு கிஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் அவ்வளோ அழகா ஜேகேவோட லிப்ஸில் ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ண வரான். ஜேகே அவ்வளோ அழகா டேவோட பேக் ஹெட்டை கொடுத்து அப்படியே கிட்ட இழுத்து ரொம்ப டீப்பாக ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ அந்த கிஸ்ஸை ஜேகே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் டே ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறான். அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறான். நம்ம தான் பேக் ஹெட்டுக்கு அதுவும் அந்த ஹேர்க்குள்ள அவனோட ஃபிங்கர்ஸ் அப்படியே உள்ளே விட்டு இன்னும் அப்படியே கிட்ட இழுத்து டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே அப்படியே அந்த கிஸ்ஸில் அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே மெல்ட் ஆகி அவனுடைய ஹேண்ட் டேவோட பாடி ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து அவனுடைய பேண்ட் ஜிப்பு மேலே கையை வைக்கிறான். இது டேக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஆனாலும் அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் டீப்பாக கொண்டு போயிட்டுருக்கான். அந்த பேண்ட் ஜிப்பை அப்படி ரிமூவ் பண்ணுறான். 2 பேருமே ரொம்ப டீப்பாக ரொம்ப லாங் கிஸ் போகுது. ஜங்குக்கோட ஹேண்ட் டேவோட பேண்ட்டுக்குள்ளே இருக்கு. ஜங்குக்கா சொல்ல போனாடே நான் கிளாஸ்க்கு போகணும். போய்க்கலாம். ஜங்குக்கா கிளாஸில் யாரும் இல்லை. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படி என்ன விட மாட்டேயா? வாய்ப்பில்லை. நான் போகட்டா? புரியா? போகணும். கிளாஸ் இருக்கு. ஏய், நான் ஜஸ்ட்டு கிஸ் மட்டும் பண்ணிட்டு போகணுன்னு தானே சொன்னேன். நீ தானடா என் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்ச. என் லிப்ஸை உன் லிப்ஸ்குள்ளே விட்டுக்கிட்ட. அப்புறம் போகிறான்றா. ஹேண்டடு நான் கிளாஸ்க்கு போகணும். புரியா? போட்டா? புரியா? ஜங்குக்கா நான் போட்டா? போகாத. ஜங்குக்கா நான் போகணும். ஜங்குக்கா நான் போட்டா? போகாத ப்ளீஸ். என் கூட வேறு எப்படியா இருக்கலாம்? என் மேலே ட்ரெஸ்ஸே இல்லாமல் என் மேலே எப்படி உட்காந்துக்கோ. நான் பார்த்துட்டே இருக்கேன். ஜங்குக்கா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் அவனுடைய ஹேண்ட் ஜெக்கோவோட பேக் ஹெட்டு கொடுத்து அவனுடைய நெக்கு கிட்ட புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜெக்கே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவனுடைய நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான், பைட் பண்ணுறான், அப்படியே லிக் பண்ணுறான். ஜங்குக்கா ஜங்குக்கா எதுக்கு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான்? ஷர்ட்டை விட. புரியா? போட்டா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக கேட்குறான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அவனுடைய ஹெட்டை டேவோட செஸ் கிட்ட வச்சுருக்கா. அப்படியே நம்ம வந்து பார்க்குறான். டே அப்படியே அவனுடைய 2 ஐஸையும் க்ளோஸ் பண்ணி ஜெக்கேவோட ஹேர் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கான். அவனுடைய லிப்ஸை அவனே பைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போது நம்ம ஜங்குக் தான் அந்த ஷர்ட்டை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அவனுடைய டங்கை வெளில விட்டு அவனுடைய நிப்பிள்ஸை லைட்டாக லிக் பண்ணுறான். நான் போட்டா வேணாமா? போகாத. போறியா? சரி போ. நான் போகல ஜங்குக்கா, உன் கூடவே இருக்க. ஜங்குக்கா பொறுக்கி எந்த டச் பண்ணாலும் இவன் தான் ஞாபகம் வரான். இது போட்டுக்கலாமா? இதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ட்ரெஸ் எடுத்து அப்படியே அந்த மிரருக்கு முன்னாடி அப்படியே டர்ன் பண்ணி நிற்கிறான். இதுவே ஓகே தான், இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவல் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி வீசுகிறான். தூக்கி வீசிட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து ட்ரெஸ் வியர் பண்ணுறான். வியர் பண்ணிட்டு அந்த மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுவே நல்லா தான் இருக்கு, அழகாக இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேர் எல்லாம் சரி பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போடுறான். போட்டுட்டு அவனுடைய ஹேர் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக கோதி விடுறான். கோதி விட்டுட்டு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹேர் எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் விடுறான். விட்டுட்டு இப்போ தான் நல்லாயிருக்கு மம்மா, மம்மா, வாவ் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க மம்மா. அப்படியா, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கீங்க. நீ கூட தான் ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா? அப்படியா, நல்லா இருக்கானா? ரொம்ப அழகாக இருக்க. டேடா, டேடா, டேடா. ஐயோ, இவன் இங்கே தான் இருந்தானோ? எனக்கு எப்படி மறந்தேன்? டேடா. தேஜு எப்படி இருக்க? நல்லா இருக்கானா? சூப்பராக இருக்க. உனக்கு என்ன, நீ தான் என்னோட அழகாக இல்லாமல் இருப்பியா என்ன? செம்ம க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு அப்படி டீயை பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருக்கான். டீக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவனை இருந்தானா? இது எப்படி நான் மறந்தேன்? போச்சு, பார்த்துருப்பானா? ஐ பண்ணடி, ஓய் கூப்பிட்றாரு. என்ன? ஆமாம், இந்த எக்ஸஸ் அழகு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ட, எங்கே போகிற? என்கிட்ட கூட சொல்லாமல். அது மறந்துட்டியா? என்ன, நேற்று நைட்டு கூட சொன்னனே. நேற்று நைட்டு நீ நிறையா சொன்ன, நிறையா கத்துன, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே. பொறுக்கி. டேடா, மம்மா உங்ககிட்ட 2 டேஸாக சொல்லிட்டுருக்காங்க, மறந்துட்டிங்களா என்ன? என்னது? டேடா, இன்னைக்கு போகும் அங்கிளோட மேரேஜ். நீங்கள் வரலையா? நீங்கள் என்ன இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வரலையா டேடா? ஐயோ தேஜு, சாரிடா. நான் தான் நேற்றே உங்கள் மாமா கிட்டே சொன்னனே என்னால் வர முடியாதுன்னு. எங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்டாடா, போகும் அங்கிள் வந்து கூப்பிட்டாருல்ல. அது புரியுது, பட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாரி. முடிஞ்சால் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். முடிச்சுட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க, சரியா? என்னடாடா, அப்போ நீங்கள் வரலையா? இல்லை தேஜோ, டேடாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. தேஜோ, அதான் அவன் சொல்லிட்டான்ல, அவன் ஒன்றும் வர வேணாம், நம்ம மட்டுமே போகலாம். ஓய் பொண்ணாடி, ஏய் பாப்பா, உன்னை தான் கூப்பிட்றேன், காது கேட்கலையா? என்ன கோவமாரியா? நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும்? அதான் வரலன்னு சொல்லிட்டல்ல. ஏய் சத்தியமாக மறந்துட்டேன், எனக்கு சீரியஸாக ஞாபகமே இல்லை. எனக்கு ஞாபகம் இருந்திருந்தால் இப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. சாரி, முடிஞ்ச வரைக்கும் வர ட்ரை பண்ணுறேன். போதும் ஜங்கம், நம்ம 3 பேரும் ஒன்றா போகலான்னு தான் நினச்சேன். இப்போ நீ வரலன்னு சொல்கிற. ஏய் சொல்ல பொண்ணாட்டல்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி போங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சாரிடா. சரி தேஜோ, நம்ம கிளம்பலாமா? டைம் ஆச்சு, ஜெமன் வந்துடுவான். என்ன, ஜெமன் கூட போறியா? ஜெமன், ஷுகா, நான் அப்புறம் தேஜு, நாங்கள் 4 பேர் கிளம்புறோம். அம்மாவும் அப்பாவும் தாத்தா அவங்க இன்னொரு காரில் வரேன்னு சொன்னாங்க. அதான் நீ வரலன்னு சொல்லிட்டியே. சரி சரி சரி, பார்த்து பத்திரமா போய்ட்டு வா. தேஜு குட்டி,
சொல்லுங்க டேடா. பார்த்து பத்திரமா போகணும் சரியா? ம். பத்திரமா போயிட்டு என் பொண்டாட்டியை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் சரியா? சரிங்க சரிங்க சார், உங்கள் ஒய்ஃபை பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் போதுமா? ம். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே சைடு லுக்கில் டேவை பார்க்குறான். டே அப்படியே க்யூட்டாக ஜேகே அப்படியே ஒன் சைட் படுத்துருக்கா. அவனுடைய ஹெட்டுக்கு ஒரு ஹேண்டை கொடுத்துட்டு அப்படியே நிமிர்ந்து டேவை தான் பார்க்குறான். டே க்யூட்டாக லிப்ஸை போட் பண்ணிட்டு ஒரு குட்டி கோவத்தோடு நின்றுட்டுருக்கான். ஏன்னா அவன் ஜேகே கூட போகுமோட கல்யாணத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பான். ஆனால் ஜேகே கடைசியில் என்னால் வர முடியாது, எனக்கு காலேஜில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அது டேவால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவன் க்யூட்டாக ஒரு குட்டி கோவத்தோட லிப்ஸை போட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். தேஜு, ஐஸ் பை விளாட்லாமா? ஜங்கு, சும்மா இருக்க மாட்டியா? தேஜு வா நம்ம கிளம்பலாம். தேஜு தேஜு ப்ளீஸ் 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 ப்ளீஸ்டா, 2 டேஸாக என்கிட்ட கேட்டுக்கிட்டுருல என் கூட விளையாட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. வா இப்போ விளாட்லாம். டேடா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜிமன் அங்கிள் வந்துடுவார். நாங்கள் எல்லோரும் கிளம்பணும். பரவாயில்ல, ஜிமன் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளாட்லாம். அதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்பி போகிறேன் என்ன, ஓகேவா? ம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். தேஜுவோட ஹேண்டை பிடிச்சிட்டு க்யூட்டாக அப்படியே டேவை பார்த்துட்டே கேட்டுட்ருக்கான். டே அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படி முறைக்கிறான். தேஜு நீ சொல்லு. ம் கொஞ்ச நேரம் மட்டும் ஐஸ் பை விளாட்லாம். எல்லாமே ஓகே தான் டேடா, ஆனால் யார் கவுண்ட் பண்ணுவா? நீ தான். என்ன டேடா எப்போ பாரு என்னையே கவுண்ட் பண்ண சொல்லி விடுறீங்க. இந்த வாட்டி நீங்கள் போங்க. ஐயோ நம்ம பிளானையே மாத்திராலே. தேஜு ப்ளீஸ் தேஜு, இந்த வாட்டி நீ போவியா? அடுத்த வாட்டி நான் போவேனா? சரியா? யுவர் சீட்டட் டேடா, எப்போ பாரு என்னையே கவுண்ட் பண்ண சொல்கிறீங்க. இந்த வாட்டி நீங்கள் போங்களேன். போன வாட்டி என்கிட்ட அப்படி தானே சொன்னீங்க. போன வாட்டி சொன்னேன், இந்த வாட்டி அதை தானே சொல்கிறேன். இந்த வாட்டி நீ போவியா? அடுத்த வாட்டி நான் போவேனா? ஓகே என்ன பாப்பா? ஐயோ முறைக்கிறானே. தேஜோ டேடா கூட ஐஸ் பை விளாட வரையா இல்லையா? வரேன், ஆனால் எப்போ பாரு என்னையே கவுண்ட் பண்ண சொல்கிறீங்க. சரி இந்த வாட்டி நீ போவியா? அடுத்த வாட்டி நான் போவேனா? ஓகே சரி. தேஜோ நீ எங்கேயும் போகாத, டைம் ஆச்சு. வா, நீ சாப்பிட்ல, வா கீழே போகலாம், போய் சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷம் தானே சொல்கிறேன், எதுக்கு இப்படி சிடுசிடுன்னு இருக்க? கொஞ்ச நேரம்டா. ஒரு 10 நிமிஷம் ஐஸ் பை விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போய் சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ரொம்ப ரொம்ப பசியில் இருக்கேன். பொறுக்கி பொறுக்கி எப்படி பேசிகிட்ருக்கோம் பாரு. தேஜு பக்கத்தில் வச்சுக்கிட்டு. தேஜு நீ போய் வெளில கவுண்ட் பண்ணு. சரி ஓகே. தேஜு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பான். ஆனால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா டேவோட ஹேண்டை அப்படியே அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணி எழுந்திரிச்சு டேக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு என்ன பண்ணுறேன், என்னை விட்டு நான் போகிறேன். ஐய் என்ன செம்மையாக இருக்க, இப்படி கோவமாக இருக்க. இவ்வளோ கோவமாக இருந்தால் எனக்கு தப்பாக தான் தோணுது. பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு. ஜங்கு அசிங்கமாக திட்டிடுவேன், என்னை விடு நான் போகணும். ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? தேஜு வெளில இருக்கா, அவள் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கா. பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவனுடைய ஹேரை அவ்வளோ அழகாக அவனுடைய இயர்ஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய இன்னொரு ஹேண்டை ஜெகே அப்படியே அவனுடைய இன்னொரு ஹேண்டை டேவோட ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி அவனை அப்படியே கிட்ட இழுத்து வச்சுருக்கான். நம்ம டே தான் ஜெகேவோட செஸ்ட்லேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னை விடுடா, போகிறேன் விடுறான். தேஜு வந்து அசிங்கமாயிடும், விடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவ்வளோ க்யூட்டாக திட்டிகிட்டே இருக்கான். ஆனால் ஜெகே அதெல்லாம் கொஞ்சம் கூட அவன் காதலியே போட்டுக்கல. அவனுடைய ஹேர் அவ்வளோ அழகாக எடுத்து அவனுடைய இயர்ஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். 4 3 2 1 டேடா நான் வரேன். எங்கே இருக்கீங்க டேடா? தேஜு வரான். என் கையை விடுறான், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? பயமுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற, இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த? வாய
ஏன் இப்படி பண்ணுற? விடு. டேடா எங்கே இருக்கீங்க? மம்மா மம்மா எங்கே இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தேஜு தான் அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜேகேவும் தியாகும் போர்டுக்கும் பின்னாடி 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. பாட்டுக்கு கண்ணா பின்னாடி திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜங்குக் தான் அவனுடைய ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் டேவோட லிப்ஸ் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி வச்சு, "ஷ், எதுவும் பேசாத. என்ன? விடு. என்ன பண்ணுற? வீடு நான் போகணும். ஜங்குக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜிம்மின் வந்து அசிங்கமாயிடும். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்." ஓய் என்ன? அம்மா இந்த எக்ஸஸ் அழகு என்ன எப்பயும் விட இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்க. ஆ என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? ம் ஆமாம் அப்படி தான். விடு நான் போகிறேன். ஏய் ஒரு 5 நிமிஷம்டா. 5 நிமிஷம், அதுக்கப்புறம் போயிடு சரியா? இப்படி தான் நீ சொல்லுவேன், விட மாட்டேன். மாமா எங்கே இருக்கீங்க? தேஜு கூப்பிட்டுட்ருக்கா. கீழே அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. என் மானமே போகுது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை விட அப்படியே ஒரு வியூ பார்த்தா பாரு மார்னிங்க பா, சும்மா வேற லெவலில் இருந்தது தெரியுமா? அப்படியே ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபுல்லாக மார்னிங்கே அப்படி இருந்தா தெரியுமா? பொறுக்கி அப்போ நீ தூங்கலையா? நீ அது வெளில வரும்போதே எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் ஏன்டா எழுந்திரிக்கலாம்? அப்படியே கண்ணை மூடி படுத்துருந்த? சும்மா தான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன். ஏண்டா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். உன் ஹேரில் இருந்த தண்ணி என் ஃபேஸ் மேலே வந்து பட்டுச்சு. அப்படியே எழுந்திரிச்சேன். பார்த்தேன் டவலோட குட்டி ஊன்னு டவலை கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்ன ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை டச் பண்ணும்போது ஒவ்வொரு சம்பவம் ஞாபகம் வருதா என்ன? அப்படியெல்லாம் இல்லையா? பார்த்தானே உன் மூஞ்சி தக்காளி பழமாட்ட மாறினத. பொறுக்கி விட்றா நான் போகிறேன். ஏய் என்ன கேள்வி கேட்டோன்னே அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறியா? அது சரி, டவலை கழட்டி எங்கே தூக்கி வீசினேன்? நான் எங்கே தூக்கி வீசினேன்? என் ஃபேஸ் மேலே வந்து பட்டுச்சு. அப்படியே எடுத்துட்டு பார்த்தா பா, சும்மா அப்படி இருந்தால் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் தேங்க அந்த கபோர்டோட சேர்த்து அப்படியே லாக் பண்ணுறான். என்ன பண்ணுற ஜங்குக்? தேஜு வெளில இருக்கா? நான் விளாண்டுட்டு இருக்கியா? வீடு நான் போகணும். என்ன ஆச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் ரொம்ப ஸ்லோவாக அந்த கோட்டை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அவனுடைய ஹேண்டை அங்கே ப்ளேஸ் பண்ணுறான். ப்ளேஸ் பண்ணிட்டா அப்படியே நிமிர்ந்து தேங்க தான் பார்க்குறான். தேங்க அப்படியே க்யூட்டாக அந்த ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்க்குறான். என்னது இது? உள்ள ஷர்ட்டுங்க. ஷர்ட்டெல்லாம் போடுற பழக்கம் இல்லையா? இப்படி தான் போக போறியா? ஆமாம் இப்படி தான் போக போகிறேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா தேங்கோட ஹிப் அப்படியே ஒரு ஹேண்டை போட்டு அவனை அப்படி கிட்ட இழுக்கிறான். அவனுடைய ஹேண்ட் இப்போ வரைக்கும் தேங்கோட கோட்டுக்குள்ளே ஒரு ஹேண்ட் இருக்கு. தேங்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ண மாதிரி ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்கான். அப்படியே க்யூட்டாக வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே தேங்க பார்த்துட்டே இருக்கான். தேங்க தான் ஜங்குக்கோட செஸ்ட்டில் 2 ஹேண்டையும் வச்சு அவன் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் தேங்க அப்படியே லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ காதலோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே தேங்க வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். பேசாத பாஷை